இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பிறப்பு பலன் பிரம்மா எழுதிய விதி எப்படி இருக்கு? இருக்கிறதுலே பெஸ்ட் துளாராசிக்காரங்க தான். சனி பகவான் உச்சம், அவங்க தான் கடுமையான விதி எழுதியிருப்பாரு பிரம்மா ஏன்னா நீ நீதி நியாயத்தோட இருக்கணும், எல்லாம் செய்யணும்பா, அங்கிட்டு பாதம் மாறிடக்கூடாது, இங்கிட்டு திராசு மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அவர் அதே மாதிரி துளாராசிக்காரங்க இருப்பாங்க. தான் உண்டு தான் குடும்பம் உண்டு அப்படின்னா இவங்க இருந்தா நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். ஆனா அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ போலீஸில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்க தான் நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. இவங்க வாலண்டரியா போய் போலீஸ்லேயும் மாட்டிக்கிடுவாங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கும் துளாராசிக்காரங்க தான். சனி பகவான் உச்சமா இருக்கிறதுனால மற்றவர்களுக்காக இறக்கப்பட்டு இவங்க போய் அந்த இதை பண்ணிக்கிடுவாங்க. துளாராசி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துக்கு திருமணம் முடிச்சு போனாங்கன்னா நிறைய விஷயங்கள்ல அங்க போய் அப்படியே தியாகமா மாறிடுவாங்க, தியாகியா மாறிடுவாங்க, அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்க. இவங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, ஏமா நீ முட்டு இப்படி இருக்க, கேட்க மாட்டாங்க, எனக்கு என் குடும்பம் முக்கியம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு, மேஷம் ராசியில் ஆரம்பிச்சு மீனம் ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், அதே மாதிரி நம்பராலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எண் கணிதம் பார்த்து சொல்லக்கூடியவங்க, வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பல துறைகள்லையும் வல்லுனராக இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய நிறைய பதிவுகள் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல நல்ல பதிவுகள் கொடுப்பீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கணிப்புகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க பிறப்பு பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆக்சுவலா அந்த பிறப்பு பலன் அப்படின்னு என்ன, பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒவ்வொரு ராசிக்குமா எல்லா மக்களுக்கும் காமனா தானே இருக்கும். அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களோட பிரம்மா இந்த பூ உலகில் அவங்கள படைப்பாங்க? முதல்ல ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது பிரம்மனுடைய படைப்பு, அந்த குழந்தை நம்ம ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம தான் விரும்பி இந்த குழந்தை நமக்கு அப்படி கிடையாது. அந்த குழந்தை அதுதான் தான் பார்த்துக்கு இந்த அம்மா படம் நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பிரம்மன்ட்ட போய் கேட்குமா. ஓ, குழந்தைதான் இந்த பெத்தவங்களை சூஸ் பண்ணுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கர்மா தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த குழந்தையோட பிறப்பானது அதுதான் விரும்பி நம்மகிட்ட வருது. அதனால பாருங்க, 1000 அணுக்கள் இருக்கிறதுல அந்த ஒரு அணுக்கள் தானே முந்தி மோதி போய் போட்டி ஓட்டு வருது. அப்ப அங்கேயே அதுக்கு ஒரு போட்டி உருவாயிருது. அதுதான் பாருங்க பிரம்மன் ரகசியம். ஒரு குழந்தை சிரசோதயம் அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த சிரசோதயம் நடக்கிறப்ப லக்கணம் அன்னைக்குள்ள கோச்சார நிலைகள்ல கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்கோ அப்பதான் பாத்தீங்க இந்த குழந்தை இந்த நட்சத்திரத்தை பிறக்கணும், இந்த இதுதான் பிறக்கணும். அப்ப இது முன்ஜென்ம வினைதான். இப்ப ஒருத்தருடைய கர்மாவானது ஒரு நட்சத்திரத்துல ஒரு நாள் இறந்துறாரு அப்படின்னா, இப்ப ராகுதிசையில திருவாரூர் பிறக்கிறாரு அப்படின்னா, திருவாரூர்ல முழுசுமே பிறக்கிறப்ப இருக்காது. திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா ஒரு 1.5 வருஷமா 2.5 வருஷமா இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா முன்ஜென்ம விட்ட குறை தொட்ட குறை தான். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை முன்ஜென்மத்துல திருவாரி 4ஆம் பாதத்துல அந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த மீதி கர்மாவை கழிக்கிறதுக்காகத்தான் இந்த திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்து என்னென்ன செஞ்சாங்களோ அந்த முன்ஜென்ம வினைக்கு ஏற்ப நன்மையோ தீமையோ அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கு. இன்னொன்னு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே அன்னைக்கு நம்ம எழுதிட்டானே, எதுக்கு நம்ம கோவிலுக்கு போகணும்,
எதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம வீட்டுல சாயா தூங்கலாமே, அதுவா நடக்கும்ல அப்படின்னு ஏன்னா எல்லாமே எழுதி அனுப்பிச்சிட்டாங்க நம்மள. நம்ம என்ன வேண்டுனாலும் வேண்டலனாலும் நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மனே எழுதியிருப்பாரு. சில விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன், சில விஷயங்கள் மனிதரோட முயற்சியில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்ப நம்ம முயற்சி எடுக்கலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாமே ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுருந்தா நடக்குமா? நடக்காதுல்ல. நிறைய விஷயங்கள்ல உன்னுடைய முயற்சி தான் வெற்றி வரும் அப்படிங்கிற சில விஷயங்கள், சில சூட்சுமங்கள் வந்து சொல்லிடுவாரு. அப்ப எந்த நேரத்துல எங்க போய் லாக் ஆகுற, அப்ப அதுக்குன்னு பாருங்க முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடுவாங்க. அதான் நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து எப்ப நான் லாக்ல போய் இருந்தேன், இனி ஒருத்தர் கை தூக்கி கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். இதான் பாருங்க பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்னு சொல்றது. 7 தலைமுறைக்குள்ள நம்மளே பாருங்க அந்த குடும்பத்தை சனிச்சிருப்போம். நம்மளுடைய முப்பாட்டம்னா ஒரு 5 தலைமுறைக்கு சனிச்சு நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சோமோ அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பாருங்க அந்த 5 நம்ம தலைமுறையா வந்து பிறப்போம். இதுதான் சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, தாத்தா மாதிரி இருக்கா, பாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய குணாதிசயங்கள் அப்படி நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். இதுதான் முன்ஜென்ம கர்ம பதிவு அப்படிங்கிறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதல்ல மக்களுக்கு வந்து அவங்கவுங்க ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியணும் அந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ராசிக்கான பிறப்பு பலனை பார்க்கும் பொழுது இன்னும் முழு விவரங்கள் வந்து அவங்களுக்கு புரியும். ரொம்ப அழகா பிறப்பு பலன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பிறப்பு பலன் பிரம்மா எழுதிய விதி வந்து எப்படி இருக்கு? இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து துளாராசிக்காரங்க தான். சனி பகவான் உச்சம், அவங்க தான் கடுமையான விதி எழுதியிருப்பாரு பிரம்மா வந்து. ஏன்னா நீதி நியாயத்தோட இருக்கணும், எல்லாம் செய்யணும்பா, அங்கிட்டு பாதம் மாறிடக்கூடாது, இங்கிட்டு திராசு மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அவர் வந்து. அதே மாதிரி துளாராசிக்காரங்க இருப்பாங்க. ஆனா இந்த உலகம் இந்த விதி விடாது. அதுதான் நீ இப்படி இருக்கலாம் நிறைய சோதனைகளை கொடுக்கும். அதான் பாருங்க அர்ச்சந்திர மகாராசா எப்படி இருந்தாரு, பொய்யே சொல்ல மாட்டேன்னு இருந்தாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அதே மாதிரி நிறைய கஷ்டங்கள்ல அனுபவிக்கணும்னு அவங்கதான் துளாராசிக்காரங்க தான். ஆனா எந்த ஊர்ல பாருங்க யாரும் ஏமாத்துன்னு நினைக்க மாட்டாங்க துளாராசிக்காரங்க. அதுல வந்து 3 நட்சத்திரமே அப்படிதான், ஏமாத்தன்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்கள வந்து ஒரு கெடுக்கன்னு நினைக்க மாட்டாங்க. இவங்கதான் மற்றவங்களால கெட்டு போவாங்க. ஒரு சில விஷயங்கள்ல இவங்களே வந்து பாருங்க ஏமாந்துருவாங்க. இன்னும் நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா இவங்க கெட்டு போயிடுவாங்க. தான் உண்டு தான் குடும்பம் உண்டு அப்படின்னா இவங்க வந்து இருந்தா நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். ஆனா அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ போலீஸில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்க தான் நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. இவங்க வாலண்டரியா போய் போலீஸ்லேயும் மாட்டிக்கிடுவாங்க. செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கும் துளாராசிக்காரங்க தான். சனி பகவான் உச்சமா இருக்கிறதுனால மற்றவங்களுக்காக இறக்கப்பட்டு இவங்க போய் அந்த இதை பண்ணிக்கிடுவாங்க. துளாராசி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துக்கு திருமணம் முடிச்சு போனாங்கன்னா நிறைய விஷயங்கள்ல அங்க போய் அப்படியே தியாகமா மாறிடுவாங்க, தியாகியா மாறிடுவாங்க, அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்க. இவங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, ஏமா நீ முட்டு இப்படி இருக்க, கேட்க மாட்டாங்க. எனக்கு என் குடும்பம் முக்கியம், என் மாமியார் குடும்பம் முக்கியம் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி தியாக மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்க தான். நல்லா வந்து ஒரு நிர்வாக திறமை நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அங்க உள்ள ஓனருக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைக்கும். துளாராசிக்காரங்க வந்து இவங்க வந்து நல்லா அழகா பிளான் பண்ணி ஏதாவது பிசினஸ் பண்ணாங்கன்னா பெரிய அளவுல வருவாங்க. துளாராசி வந்து அதுக்கு மன தைரியம் கூட இருக்காது. ஏன்னா இவங்க ஆரம்பிக்கிறப்ப சூரியன் வேற நீசம் துளாராசியில. அப்ப ஒருவேளை நஷ்டம் வந்தா என்ன செய்யறது, யார் மாட்டிக்கிடுவாங்க, நம்ம வேண்டாம் நம்ம வேலையே பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு போய் வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்தா போதும். இவங்க எங்க ஒன்னாலும் சரி இவங்க வந்து வேலையில ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. மற்றவங்க எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு வேலை செய்யக்கூடியவங்க தான். ஆனா வீட்டுல மட்டும் பாருங்க எப்ப பார்த்தாலும் கடுகடன் இருந்துகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சோம்பேறி திறமை இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து. ஏன்னா நிறைய வந்து வேலைக்கு போகாம ஓபி நினைச்சா வீட்டுல படுத்துருவாங்க. அதே நேரத்துல பாருங்க வேலைக்கு போயாச்சுன்னா இவங்க வந்து மாத்தவே முடியாது. ரொம்ப பெஸ்டா வேலை செய்யக்கூடியவங்க தான். தன்னுடைய ஓனருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம இவங்க பாத்துக்குவாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க, அங்க ஏதோ அடிபடுது. அப்ப அடிபட்டா என்ன செய்யணும், அங்க ஓனர்கிட்ட சொல்லணும்ல, சொல்ல மாட்டாங்க, நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுல உள்ளதான் சொல்லுவாங்க, வீட்டுல வசவா வைவாங்க. ஏன் அப்படி இருக்கீங்க, அங்கேயும் சொல்ல வேண்டியது. அது எதுக்கு அந்த மாதிரி மனசுல துளாராசிக்காரங்க பரவாயில்ல இப்படி ஒரு ஸ்டாஃப் கிடைக்கணும் இல்லையா. அதனாலதான் பாருங்க நிறைய வந்து வேலைக்கு இருக்கிறப்ப எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம கம்பெனிக்கு விசுவாசமா இருக்கணும்ல, அதுக்காகத்தான். நிறைய நிர்வாக திறமையில முக்கியமான மேனேஜர் பொறுப்பு இருக்கிறவங்களாம் துளாராசிக்காரங்க தான். ஆனா பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து. கடலை கடந்து போய் பண்றது, வெளிநாட்டுல பண்றதுலாம் நல்லா இருக்குது வந்து. அதை கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு சேர்ந்து பண்ணணும்.
பண்ணா நல்லா இருக்கும். பயம் இல்லாம நம்ம இறங்குனா சொல்லி அடிக்கலாம்ன்ற மாதிரி நல்லா பண்ணலாம். இருக்கும். இவங்களுக்கு வந்து கூட்டா செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். கூட்டத்தொழில் நம்ம யாருக்காவது ஒருத்தர் சப்போர்ட் இவங்களுக்கு பண்ணணும். பண்ணாதான் இவங்க இறங்கி பண்ணுவாங்க. பண்ணா நம்ம ஒர்க் லெவல் அடிச்சுக்கவே முடியாது. இப்போ சின்ன லெவல் வந்து பெரிய லெவல் வரைக்கும் பாருங்க, ரொம்ப வந்து மெச்சூர்ட்டா வேலை பார்க்கக்கூடியவங்க தான். நல்லா நைட்டு போல் தூக்கமெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவங்க தான். இந்த ஒரு விஷயத்துல அவங்க வந்து கொஞ்சம் மைனஸ் ஆயிடுறாங்க. ஓகே, இப்போ இந்த மைனஸ்ல இருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்ன? அது வந்து இவங்க வந்து ஏன்னா இவங்களுடைய ராசியில தான் பாருங்க, சூரியன் வந்து நீசம், சனி உச்சம். சனி உச்சம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை வாழ்றவங்க. ஒன்று கணவர் இல்லாமலோ இல்லை மனைவி இல்லாமலோ வாழ்றாங்க தான் அந்த சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போ இவங்க வந்து விட யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சனிக்கிழமை மட்டும் துவரம் பருப்பு வாங்கி தரணும். துவரம் பருப்பை தானமா கொடுக்கணும். ஆமா, அவங்க வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து சாப்பிட்றப்ப பூரா இவங்க கர்மா குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப நல்ல பரிகாரம். இது வந்து நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து வருமானங்களும் கூட ஆரம்பிச்சிடும். மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்க இந்த இதெல்லாம் செய்ய கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். மனசு வலிமை. இவங்க பிசினஸ் பண்ணணும்னாலும் சரி, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறியணும்னாலும் சரி, துவரம்பருப்பு வந்து தானமா கொடுக்கறது சிறப்பு அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான பதிவு. தொடர்ந்து பதிவுகளை பாருங்க. ரொம்ப நல்ல தகவல் கொடுத்ததற்கு நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.